Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து யூனிட் 8க்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் நான். ஆனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். பிடிஎஃப் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு அது எப்படி படிக்கணுன்றதை சொல்லிடுறேன். யூனிட் 8க்கும் சொல்லிடுறேன், யூனிட் 9க்கும் சொல்லிடுறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷராக வரவங்க கம்பல்சரி வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் படிக்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 8ஓட சிலபஸை பாருங்கள். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். அப்போ தமிழ் இலக்கியம்ன்றப்போ சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தற்கால இலக்கியம் வரைக்கும் நம்ம தமிழ்லேயே படிச்சிருவோமா? அப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம தனியாக படிக்க தேவையில்லை, தமிழில் படிக்கிறதே இந்த டாபிக்கு கவர் ஆயிரும். அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கு மட்டும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இந்த டாபிக்கு 6th டேர்ம் 3ல வந்து சங்ககாலம்ன்ற ஒரு லெசன் அது படிக்கணும். 7th டேர்ம் 1ல தென்னிந்திய புதிய அரசுகளும் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அடுத்தது 9th ஹிஸ்ட்ரியில் தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடு இந்த லெசன். 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இந்த லெசன். 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த லெசன் ரொம்ப முக்கியம். அடுத்து 6th டேர்ம் 2ல தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் பண்டைய இந்தியா. இதெல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் இந்த லெசன்ஸ் படிக்கணும். இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியத்துக்கு தமிழில் நம்ம படிக்கிற டாபிக்ஸே கவர் ஆகிரும். செகண்ட் டாபிக் பாருங்க, திருக்குறள். மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், இந்த மாதிரி திருக்குறள் ரிலேட்டடாக திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் அப்படின்ட்டு திருக்குறளுக்குள்ள சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம செப்பரேட்டாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம 6th to 12th தமிழ் திருக்குறள் பகுதி படித்தா போதும். நியூ புக்லையும் ஓல்டு புக்லையும் இருக்கிற அந்த 25 அதிகாரம் ஸ்பெசிஃபிக்காக படிக்க சொல்லி சிலபஸில் இருக்கு பாருங்க, அதை படிச்சுக்கிட்டாலும் போதுமானது. அது போக ஸ்பெசிஃபிக்காக அரசியல் திருக்குறள் இல்லை பொருளாதார திருக்குறள்ன்ற இந்த டாப்பிக்கில் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா 11th பாலிட்டியில் வந்துட்டு தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்ற லெசனில் அரசியல் திருக்குறள் வந்து அரசியல் ரிலேட்டடாக சில திருக்குறள்ஸ் இருக்கும், அதை படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸில் 11th எக்கனாமிக்ஸில் வந்துட்டு இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்புன்ற லெசனில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக திருக்குறள்ஸ் இருக்கும், அதை படிச்சுக்கணும். ஸோ 2 டாபிக்ஸ் முடிஞ்சு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து தமிழ் சமுதாய வரலாறு, தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கு சில லெசன்ஸ் சொன்னேன், அதை படிச்சுக்கணும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியத்துக்கு தமிழில் இருக்க தமிழ் இலக்கியத்துக்கு தமிழ் பாடம் ஃபுல்லாக படித்தாலே கவர் ஆகிரும். அடுத்தது திருக்குறளுக்கு வந்துட்டு நம்ம சொன்ன அந்த 6th to 12th திருக்குறள் படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக புக் பேக் கொன்வேர்டு எக்ஸ்ட்ராவாக இந்த அரசியல் திருக்குறளுக்கு 11th பாலிட்டியில் இருக்க அந்த திருக்குறளும், பொருளாதார திருக்குறளுக்கு வந்துட்டு 11th எக்கனாமிக்ஸில் இருக்க திருக்குறளும் படிச்சுக்கிட்டா போதுமானது. அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். தேர்ட் டாபிக் என்னன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இந்த டாபிக் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகளுக்கு 8th ஹிஸ்ட்ரியில் மக்களின் புரட்சின்னு ஒரு லெசன் இருக்கும், அது படிக்கணும். அடுத்து 10th ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இருக்கும், அந்த லெசன் படிக்கணும். 11th ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள்ன்ட்டு இந்த 3 லெசனும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள்ன்ற டாபிக்கு படிக்கணும். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு மற்றும் பெண்களின் பங்கு அந்த டாபிக் என்ன பண்ணணும்னா 10th ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சுட்டு ப்ளஸ் தமிழ் பாடம் ஒன்று இருக்கும். அந்த பாடத்தில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார், அதுக்கப்புறம் வந்துட்டு பண்டித ராமாபாய், இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த தமிழ் பாடத்தையும் சேர்த்து படிச்சுக்கிறோம். அடுத்த டாபிக் என்னென்னா இந்த தேர்ட் டாபிக்கு என்னென்ன லெசன் சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. 4th டாபிக்கு பாருங்கள், தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இதுதான் வந்து லாஸ்ட் டாபிக்கு. இந்த டாபிக்கு என்னென்ன லெசன்ஸ்னால் 11th பாலிட்டியில் தமிழக அரசியல் சிந்தனைகள்னு ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சுக்கணும். 10th ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், அதை படிச்சுக்கணும். 11th பாலிட்டியில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இந்த 3 லெசனும் இந்த டாபிக்கு படிச்சுக்கணும். அது போக எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ வந்து டிஎம்கே பீரியட்ன்றதுனால நீதி கட்சி பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் பெரியார் அண்ணாவை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நமக்கு சேஃபு. கலைஞர் பற்றியும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு சேஃபு. ஸோ இப்போ யூனிட் 8க்கு நம்ம புதுசாக எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. தமிழையும் ஹிஸ்ட்ரியும் சேர்த்துட்டோம்னா அதான் யூனிட் 8. நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிற லெசன்ஸ் தான் யூனிட் 8லையும் கவர் ஆகுது, தமிழில் படிக்கிற இலக்கியம் தான் வந்து யூனிட் 8லையும் கவர் ஆகுது. ஸோ தமிழ் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் 8. ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 9 பாருங்கள், தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். இது வந்து குரூப் 2 2Aல இம்பார்ட்டண்டான டாபிக். குரூப் 4ல் வந்து இதில் மேக்ஸிமம் 3 or 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். குரூப் 2ன்றப்போ டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு 3 டாபிக் தான் குரூப் 4க்கு. ஸோ என்னென்ன டாபிக்ஸ்னு பாருங்கள், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள், தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். இந்த 3 டாபிக் தான். இந்த 3 டாபிக்கு ஒரு சில லெசன்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். அது ஆல்ரெடி வந்து நம்ம படித்தது எக்கனாமிக்ஸ்லையும் ஹிஸ்ட்ரிலையும் பாலிட்டிலையும் படித்ததாக தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக
யூனிட் 9க்கு நம்ம படிக்க தேவை கிடையாது, அதை படித்தாலே இதுவும் கவர் ஆகிரும். ஸோ யூனிட் 8 யூனிட் 9ன்றது நம்ம யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பேர்டன் கிடையாது. நம்ம ஆல்ரெடி படித்த டாபிக்ஸே இந்த யூனிட் 8லையும் யூனிட் 9லையும் கவர் ஆகிரும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இதுக்கான லெசன்ஸ் என்னென்னு பார்த்துலாமா? இப்போ யூனிட் 9க்கு வந்துட்டு 10th ஹிஸ்ட்ரியில் 10வது லெசன் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், அந்த சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் அப்படின்ற ஒரு டாபிக் இருந்துச்சு பாருங்க, அதில் கவர் ஆகும். அடுத்த 10th ஜியாகிரஃபியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்ன்றப்போ தமிழ்நாடு பற்றி தமிழ்நாட்டில் இருக்க அந்த இயற்கை வளங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக். ஸோ இந்த லெசனும் யூனிட் 9ல் கவர் ஆகும். அடுத்து ஜியாகிரஃபியில் தமிழ்நாடு மானுட புவியியல், அதுவும் வந்துட்டு யூனிட் 9ல் கவர் ஆகிற ஒரு லெசன் தான். ஸோ 2 லெசன் 10th ஜியாகிரஃபியில் நம்ம ஆல்ரெடி ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம், அது யூனிட் 9லையும் கவர் ஆகிரும். அடுத்து 10th எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள், தமிழ்நாட்டில் இருக்க தொழில்துறை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில். அடுத்து வந்துட்டு 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கும் முன்னரும் பின்னரும், இந்த லெசன் வந்து 8வது லெசன் 11th எக்கனாமிக்ஸில். இதில் வந்து நம்ம முக்கியமாக HDI, அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு பற்றியும் செயல்திறன் குறியீட்டு எண், இந்த 2 டாப்பிக்கை மட்டும் மெயினாக படிச்சுட்டா போதும். அடுத்து 11th எக்கனாமிக்ஸில் 11வது லெசன் தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ தமிழ்நாட்டோட பொருளாதாரம் முக்கியமானது. ஸோ இந்த லெசன் வந்து முக்கியம், படிச்சுக்கோங்க. 11th பாலிட்டியில் யூனிட் 13 வந்து சமூக நீதி ரிசர்வேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லெசன் முக்கியமானது. அடுத்து 11th பாலிட்டியில் 14வது லெசன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இதுவும் ஒரு முக்கியமான லெசன். இது ஆல்ரெடி எல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் படிக்கிற லெசன்ஸ் தான் யூனிட் 9ல் கவர் ஆகும். 9th எக்கனாமிக்ஸில் மேம்பாட்டை அறிவோம், HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் வேளாண்மை, இதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன வேளாண்மை என்னென்ன பீரியடில் எக்ஸ்ட்ராவாக என்ன படிச்சுக்கணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிச்சுக்கணும், அது ரிலேட்டடாக வர கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்கணும். அது போக யூனிட் 9 ரிலேட்டடாக இருக்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்து சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் யூனிட் 9க்கு, இதை மட்டும் படித்தா போதும். யூனிட் 8க்கு நான் சொன்னதை மட்டும் படித்தா போதும். ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாமே படித்தது தான் யூனிட் 8லையும் கவர் ஆகும், யூனிட் 9லையும் கவர் ஆகும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை.